மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. வணக்கம், என் பெயர் ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய ஃபவுண்டர், இறைவி அறக்கட்டளையினுடைய செயலாளர். இது எனக்கு கிடைச்சதான வாய்ப்பு அல்ல, என்னுடைய திருநங்கைகளுடைய சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கான எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இது அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கடந்த 10 வருடமாகவே நான் தமிழருடைய கட்சியினுடைய எல்லா கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அப்படி தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள்னு எதுவும் கிடையாது. எல்லா விஷயங்களுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு ஓட்டுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க. பட் நான் தமிழர் கட்சியினுடைய இது ஓட்டுக்காக இல்லை, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை, அதை பிடிச்சி நான் இதுக்காக வந்திருக்கேன். இது ஒரு போர்க்களம், எல்லாரும் போரிடுவோம், உண்மை என்றைக்குமே வெல்லும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகளில் சொன்னது தான், அதாவது யாசகம் கொடுக்குறாங்க அவங்க. நாங்கள் அதை தமிழ்நாடு மக்களுக்கு அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். காசு கொடுத்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் மகளிருக்கு இவ்வளோ பணம் கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம், மாதம் மாதம் கொடுக்குறோம், அதெல்லாம் வேணும். நான் தமிழரில் அது கிடையாது. நாங்கள் உழைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறோம், நீங்கள் கொடுங்க மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை. அதனால தான் அவங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு பொதுமக்களுடைய கூட்டத்திலிருந்து தான் வந்திருக்கேன். நான் ஒரு பெரிய அரசியல் இதிலிருந்தோ ஒரு பெரிய பலத்திலிருந்தோ வரலை. நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்துலேருந்து வந்ததுனால எனக்கு இந்த விஷயம் தெரியுது. அவங்களுக்கு தெரியல நான் தமிழருடைய கட்சியினுடைய என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு ரசிகர், அந்த படத்தை பார்த்து கவரப்பட்டு ஒரு கூட்டமாக சேருகிறார்களே தவிர அது ஒரு கட்சிக்காக அந்த வர கூட்டமாக எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சான்றிதழ். அதாவது திருநங்கை மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டும், வாயால் சொல்கிற ஒரு பொய்யான வாக்குறுதிகளோ சொல்லலான்னு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த திருநங்கைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு பிரதிநிதியாக என்ன எடுத்திருக்காரு. இது அதான் நான் சொன்னது போல் நிறைய மக்களுக்கு தெரியல. இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க. இது மக்களிடத்தில் இன்னும் கொண்டு போகணும். எங்களுடைய திருநங்கை சமுதாய மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல. இது அந்த ஊடகங்கள் அங்கே நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய கௌரவமாக தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ எங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் அப்படிங்கிறத தான் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதான் சொன்னார், எனக்கு நிறையா என்னம்மா உங்களுடைய மக்களுடைய குறைகள் எல்லாம் என்னம்மான்னு சொல்லி கேட்டார். நாங்கள் சில விஷயங்களெல்லாம் சொன்னோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலையா அப்படின்லாம் கேட்டார். இல்லைனா நடக்குது, கொஞ்சம் நடக்குது. சில விஷயங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்க மக்களுக்கு கிடைக்கிறதில்ல, இடையில இருக்க மக்களுக்கே அது போயிடுது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் பண்ணி கொடுக்குற போகிறதில்ல, நீ பண்ணு, உன்னை நான் நிற்க வைக்கிறேன், நீ பண்ணு எல்லா விஷயத்தையும்.
அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் என்னை பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. உனக்கு தைரியம் இருக்கா மக்களிடத்தில் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கானாரு. ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு சோசியல் ஓரியன்டாக தான் இருக்கும், மக்களிடத்தில் நிறைய பேசியிருக்கோம், சந்திச்சிருக்கோம். அதனால் மக்களிடத்தில் பேசுகிறதோ மக்களுக்காக சேவை செய்கிறதோ ஒரு புதிய விஷயம் இல்லை, நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி தைரியமாக இருமா, நான் பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். புரியல, சத்தமாக கேளு. பையனை எதை நோக்கி இருக்குன்னு கேட்குறேன். வில்லிவாக்க தொகுதி மக்கள்னு மட்டும் இல்லை, தமிழக மக்கள் எல்லார்கிட்டையும் ஒரே கோரிக்கை தான். அடுத்த தலைமுறையை மீட்கணும் என்ற உங்களுடைய நோக்கம் இருந்தால் நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இதில் வந்து நல்ல காற்று வேணும், நல்ல இது பண்ணணும், விவசாயம் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது எங்களுடைய இதில். ஸோ இதெல்லாமே நம்ம காக்கணும், மீட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்முடைய நான் தமிழர் கட்சியினுடைய இதுதான். வேறு எனக்கு சவுண்டாக கேட்கல, பின்னாடி பேசுகிற சவுண்டு தான் கேட்குது. இதுக்கு நான் சொன்ன பதில் என்னென்னா, என்னுடைய பொதுவாகவே இந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா மிரட்டல்களும் நிறைய போராட்டங்களும் சந்திக்கப்பட்டு வர ஒரு விஷயந்தான். அப்படி நான் நிறைய வழிகளை அடிகளை மிரட்டல்களை சந்திக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இனி ஒன்று புதுசாக எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்படியே அது வந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன் இருக்கார், சீமான் அண்ணன் இருக்கார். இறைவி அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா அது LGBTQ ப்ளஸ் மக்களுக்காக அது செயல்பட்டு வருது. அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், அவர்களை பற்றின புரிதலை கொண்டு போய் மக்களிடத்தில் செலுத்துறதுக்காகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய LGBTQ மக்கள்னால் யார், அவங்கள தவறாக பார்க்குற அந்த இப்போ தவறாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது தவறில்லை. அவங்களுடைய மக்களுக்கும் அந்த LGBTQ மக்களுக்கும் இடையில் ஒரு தப்பான புரிதலை உடைக்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்குது. ரோசினி அறக்கட்டளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது முழுக்க பெண், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பேரண்ட்ஸால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகள் முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். அநேக மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் நோக்கமாக போயிட்டுருக்கு. இறைவி அறக்கட்டளை வந்து 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது இருக்கா? தேங்க்யூ. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.